இன்று உலகில் இடம்பெற்று வருகின்ற அட்டூழியங்கள், மனித வதைகள், பிள்ளைகளின் கதறல்கள், ரோமம் அடர்ந்த கரங்களின் ஆதிக்கத்திற்குட்பட்டு நிற்கின்ற பெண்கள், அவர்களுடைய உணர்வுகள், இவற்றையெல்லாம் மூடி மறைத்து விட்டு ஒருவன் அழகியலில் மட்டும் தன் கவனத்தை செலுத்துவான் என்றால் அந்த எழுத்தாளனுடைய எழுத்திலே ஒரு நேர்மை இல்லை என்பதுதான் அடிப்படையான ஒரு அம்சமாகின்றது. அதற்காக அழகியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல் இல்லை என்றல்ல, இதற்கெல்லாம் மாற்று விடுதலையான ஒரு அரசியலை நிராகரிப்பதற்காகவே அந்த அழகியல்வாதிகள் தூய அழகியல்வாதம் என்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை, ஒரு மந்திரத்தை வைத்துக் கொள்கின்றார்கள். இதற்கு மாறாக கலை இலக்கியம் என்பது உள்ளடக்கத்தையும் உருவகத்தையும் கொண்டே வந்திருக்கின்றது. ஒரு இலக்கியத்தினுடைய உயிர் என்பது அதனுடைய உள்ளடக்கமாக கொள்வோமாயின் அதனுடைய உடல் அதனுடைய வடிவமாக இருக்கும். உயிர் இல்லாத ஒரு உடலை எப்படி சவமாக இருக்கின்றதோ, அல்லது உடல் இல்லாத உயிர் எப்படி ஒரு ஆவியாக திரிந்து வருகின்றதோ, அப்படிதான் இந்த கலை இலக்கியத்திலும் மிக முக்கியமானது. மக்கள் கலை இலக்கியத்தை படைத்தவர்கள் ஆரம்ப கால முதலாகவே இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்தி வந்திருக்கின்றார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சிலருடைய அவசர முயற்சிகளும் குறை படைப்புகளும் இந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்துவதாக இருக்கலாம். இந்த அடிப்படையிலே ஒரு கலை இலக்கியம் என்பது மனித வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக, அந்த மனித வாழ்க்கையினுடைய செழுமைக்காக, இன்பத்திற்காக அந்த கலை இலக்கியம் அமைய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு வாதமாக இருக்கின்றது. இந்த பின்னணியிலே நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று நலன் என்று, வர்க்க நலன் என்று நான் சொல்லுகின்ற போது, இன்றைய சமூக சூழலை நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தோமாயின் மிக சிறு தொகையினர் மிக போதிய செல்வங்களை உடையவர்களாகவும், பரந்துபட்ட மக்கள் எவ்வித செல்வங்களும் அற்று அன்றாட வயிற்று உணவு கூட போராடி கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இந்த வேறுபாட்டிலே செல்வந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இயல்பாகவே தங்களுடைய பொழுதை போக்குவதற்குரிய ஒரு வடிவம், அழகியல் வடிவம் ஒன்று வருகின்றது. எடுத்துக்காட்டாக சாஸ்திரிய சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அது செல்வாக்கு மிக்கவர்களுடைய கலை வடிவமாக இருக்கும். இதற்கு மாறாக உழைக்கும் மக்களிடத்தில் தன்னுடைய உழைப்போடு ஒட்டி அந்த உழைப்பினிலிருந்து மகிழ்ச்சி அனுபவிப்பதாக, அந்த உழைப்பின் தாட்பாரியங்களை புலப்படுத்துவதாக, அந்த உழைப்பினுடைய பறிபோகின்றதுக்கான கல உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இந்த நாட்டார் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றது. இந்த நாட்டார் இலக்கியங்கள் பெரும்பாலும் இந்த உழைக்கும் மக்களாலேயே விரும்பப்பட்டு வருகின்றது. காலப்போக்கிலே சாஸ்திரிய சங்கீதத்தை நாட்டார் இலக்கியங்கள் வெற்றி கொண்ட போது இந்த திரைப்படங்கள் என்ன செய்தது என்றால் இந்த நாட்டார் இலக்கியத்தையும் தமதாக்கி கொண்டதை நாங்கள் பார்க்கலாம்.